Hi students, 12th standard accountancy, chapter 1, exercise sum number 12. From the following particulars, prepare bills receivable amount and compute the bills receivable from debtors. So, என்ன details கொடுத்துருக்காங்க read பண்ணுவோம். Bills receivable at the beginning of the year na இது opening bills receivable account, ஓகேவா? அடுத்தது bills receivable at the end of the year na இதுதான் closing bills receivable. அடுத்தது கேஷ் ரிசீவ்ட் கொடுத்துருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரிப்பேர் பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஃபார்மேட் என்னன்னு ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மேட் ரொம்ப ஈஸி. 11th ஸ்டாண்டர்ட் லெட்ஜர் அக்கௌண்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிக்கணும், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஃபார்மேட் என்ன பார்த்தீங்கன்னா, டெட்டார் சைட் கிரெடிட்டார் சைட், டெட்டார் சைடில் பர்டிகுலர் ருபீஸ் எழுதிக்கணும், கிரெடிட்டார் சைடில் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் எழுதிக்கணும். லெட்ஜர் அக்கௌண்ட்டில் எப்படி நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி டூ பேலன்ஸ் பில்ஸ் ரிசீவபிளோட ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன வரும், இங்கே பிகினிங் ஆஃப் த இயர் நம்ம இங்கே ஆல்வேஸ் ஸ்டார்டட் வித் டூன்னு தான் இங்கே ஆரம்பிக்கணும். கிரெடிட் சைடில் எப்போவுமே பை போட்டு தான் ஆரம்பிக்கணும். ஸோ டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் அமௌண்ட் போட்டுக்கிறீங்க, ப்ராக்கெட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதிக்கிறீங்க. அதே மாதிரி கிரெடிட் சைடில் எல்லா ஐட்டமும் என்ட்ரு பண்ண பிறகு கடைசியாக க்ளோசிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் கேரி டவுன் கிரெடிட் சைடில் வரும். எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஓப்பனிங் பேலன்ஸ், முடிக்கும்போது க்ளோசிங் பேலன்ஸ் எழுதுகிறோம். கிரெடிட் சைடில் என்னென்ன ஐட்டம்லாம் அப்பியர் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, பை கேஷ் அக்கௌண்ட் வரும், இல்லைனாக்கா பை பேங்க் அக்கௌண்ட் வரும். பில்ஸ் ரிசீவபிள்னால் என்னன்றது உங்களுக்கு அர்த்தம் உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் 12 எடுக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அங்கே போய் வீடியோ பாருங்கள். ஸோ கேஷ் ரிசீவ் பண்ணிங்கனாக்கா கேஷ் அக்கௌண்ட்டுன்னு எழுதணும். பேங்க் மூலமாக கேஷை ரிசீவ் பண்ணிங்கனாக்கா பை பேங்க் அக்கௌண்ட் எழுதணும். கண்டிப்பாக ப்ராக்கெட்டில் பில்ஸ் ரிசீவபிள் ஹானர்ட் எழுதுறீங்க. இப்போ பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன செய்யணும், பை சண்டே டெட்டார்ஸ் அக்கௌண்ட் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட் எழுதுறீங்க. ஸோ உங்களுக்கு எங்கே ஆன்சர் டோட்டல் வருது, கிரெடிட் சைடில் தான் டோட்டல் வருது. ஸோ அந்த டோட்டல் வச்சு நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸை சப்ராக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும். இந்த பேலன்சிங் ஃபிகர் பேர் தான் என்னது, சன்ட்ரி டெட்டார்ஸ் அக்கௌண்ட் பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு டியூரிங் த இயர் எழுதுறீங்க. இதுதான் என்ன அர்த்தம், பேலன்சிங் ஃபிகர், ஓகேவா? இது எங்கே எடுத்துன்னு போகிறீங்க, டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் இந்த சண்டே டெட்டாஸ் பில்ஸ் ரிசீவ்டு டியூரிங் த இயரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அது டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த ஃபார்மேட் பிரகாரம் நம்ம எக்ஸசைஸ் சம் நம்பர் 12 எழுத போகிறோம். ஸோ ஆஸ் பர் த ஃபார்மேட் ஆஃப் த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட் நம்ம ஹெட்டிங் எழுதிக்கிறோம், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். லெட்ஜர் அக்கௌண்ட் மாதிரியே டெட்டார் சைடு கிரெடிட்டார் சைடு ரெண்டு சைடு இருக்குது, பர்டிகுலர் ருபீஸ் ரெண்டு சைடையும் எழுதிட்டோம். என்ன ஆரம்பிக்கிறோம், பில்ஸ் ரிசீவபிள் அட் த பிகினிங் ஆஃப் த இயர்னால் என்ன அர்த்தம், இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த பில்ஸ் ரிசீவபிள். ஸோ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் என்னென்னு எழுதுவோம், டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு 1,40,000 ருபீஸ் என்ட்ரு பண்ணிட்டோம். அடுத்தது கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள்னாக்கா என்ன செய்கிறோம், கிரெடிட் சைடில் ஆஸ் பர் த ஃபார்மேட் ஆஃப் த பில்ஸ் ரிசீவபிள் பை கேஷ் அக்கௌண்ட் 3,90,000 எழுதிட்டோம். அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட் எவ்வளவு, 30,000 ருபீஸ். கிரெடிட் சைடில் என்ன செய்கிறோம், ஃபார்மேட் பிரகாரம் பை டெட்டார்ஸ் அக்கௌண்ட் 30,000 ருபீஸ் எழுதுகிறோம். ப்ராக்கெட்டில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட், அது அப்படியே ப்ராக்கெட்டில் எழுதுகிறோம். இது பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்டுனாலும் டெட்டார்ஸ் தான் எழுதணும், பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டுனாலும் சண்டே டெட்டார்ஸ்ன்னு தான் எழுதணும், ஓகேவா? ஸோ கடைசியாக என்ன செய்கிறோம், பில்ஸ் ரிசீவபிள் அட் த எண்ட் ஆஃப் த இயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் க்ளோசிங் பேலன்ஸ். எண்ட் ஆஃப் த இயர்னால் க்ளோசிங் பேலன்ஸ், பிகினிங் ஆஃப் த இயர்னால் ஓப்பனிங் பேலன்ஸ். எண்ட் ஆஃப் த இயர் எவ்வளோ இருக்குது, 3,90,000 ருபீஸ் இருக்குது. எண்ட் ஆஃப் த இயர் எவ்வளோ இருக்குது, 2,00,000 ருபீஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ 2,00,000 ருபீஸ் நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ கிரெடிட் சைடில் தான் நமக்கு டோட்டல் வருது, 6,20,000 ருபீஸ் வருது. அந்த 6,20,000 ருபீஸ் ரெண்டு சைட்லேயும் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம 1,40,000 6,20,000 ருபீஸ் சப்ராக்ட் பண்ணோம்னாக்கா நமக்கு மிச்சம் எவ்வளோ கிடைக்குது, 4,80,000 ருபீஸ் கிடைக்குது. இதுதான் பேலன்சிங் ஃபிகர், ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம எழுதுகிறோம் சன்ட்ரி டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு டியூரிங் த இயர். நல்லா கவனிங்க, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் ஆனாலும் பை சண்டே டெட்டார்ஸ்னு கிரெடிட் சைடில் எழுதணும். பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ் பண்ணாக்க சண்டே டெட்டார்ஸ்னு டெட்டார் சைடில் எழுதுகிறோம். இது என்ன ஆகும், டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது என்னன்றது அங்கே போய் பார்க்கலாம். தேங்க்யூ.